நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. வாக்காளர் பட்டியலில் முறைகேடு நடந்துள்ளதாக கூறிய ராகுல் காந்தியை விமர்சித்த கர்நாடக அமைச்சர் ராஜினாமா செய்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடகா கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்தவர் KN ராஜண்ணா சுமார் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக காங்கிரஸ் கட்சியில் பணியாற்றிய அவர் கர்நாடக முதல்வர் சித்தராமையாவின் நெருங்கிய ஆதரவாளராக அறியப்படுகிறார். சென்ற வாரம் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி செய்தியாளர் சந்திப்பை நடத்தினார். அதில் வாக்காளர் பட்டியலில் முறைகேடு நடந்திருப்பதாகவும் மகாதேவபுராவில் 65,000 போலி வாக்காளர்கள் கண்டறியப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அவரது இந்த கருத்தை KN ராஜண்ணா விமர்சித்திருந்தார். கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசு ஆட்சியில் இருந்த போதே வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் அனைவரும் கண்ணை மூடிக்கொண்டு அமைதியாக இருந்தார்களா? அதை கவனிக்காமல் விட்டதற்கு நாம் வெட்கப்பட வேண்டும் என்று ராஜண்ணா கூறியிருந்தார். அவரது இந்த கருத்துக்கு கர்நாடகா காங்கிரஸ் நிர்வாகிகள் பலரும் கண்டனம் தெரிவித்தனர். குறிப்பாக கர்நாடகா துணை முதல்வர் DK சிவகுமார் ஆதரவாளர்கள் ராஜண்ணாவை கடுமையாக விமர்சித்தனர். இதையடுத்து காங்கிரஸ் தலைமை அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடிவு செய்ததாக தகவல் வெளியானது. இந்நிலையில் திடீர் திருப்பமாக ராஜண்ணா தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். கர்நாடகாவில் சித்தராமையா DK சிவகுமார் இடையே மறைமுக மோதல் போக்கு நிலவி வரும் நிலையில் சித்தராமையா ஆதரவு அமைச்சர் ராஜினாமா செய்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.